தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஈகோசிஸ்டம் மேசிவா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கு. பட் ரொம்ப ஒரு கிளஸ்டரா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் அந்த ஜோன்ல இருக்கு. கோவை எடுத்து பாத்தீங்கன்னா பம்ப், ஹெவி மெஷினரி, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங், இன்னும் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங்ல இவங்களுக்கு இருக்கும். தூத்துக்குடி போர்ட் இருக்கனால அங்கேருந்து அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் மேனுஃபேக்சரிங், அந்த சைட்ல இந்த ப்ராப்ளம் ஈவன் மெட்டல்ஸ் அதெல்லாம் வந்து அங்க இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒருத்தர் மட்டுமே நீங்க யூ நீட் டூ டு டேங்கோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர்களுக்கு இப்ப இவங்க சேர்றதுல பெஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்க சேர்றதுல பெஸ்ட் ஆயிட்டாங்க, இவங்க சேர்றதுல பெஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கும் இந்த கிளஸ்டர்ஸை இணைக்கிறது அடுத்த கட்டமாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். அதைத்தான் திராவிட நாயகன் அவர்கள் இன்று சொன்னார். அதை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். எனவே இவர்களை இன்னைக்கு கூட இந்த ஸ்பேஸ் காம்போசிட்ஸ் எல்லாம் இங்க பண்ண போறோம். ஆனா அதற்கான எலக்ட்ரானிக்ஸ் எங்க இருக்கீங்க? இங்க இப்ப இன்னும் இல்ல, இங்க இல்ல, இங்கயோட சென்னையில அங்க காஞ்சிபுரத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் ஜாஸ்தியா இருக்கு. அது ஏன்னா அட்வான்ஸ் ஈகோ சிஸ்டம் அது. ஸோ இப்போ அவர்களையும் இவர்களையும் மேட்ச் பண்றது, மேரி பண்றது, இவங்க ரெண்டு பேரும் பேச வைக்கிறது, இவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்படுற அந்த கனெக்ஷனுக்கான தேவைப்படுற விடயங்களை செய்யறது தான் இப்போ நமது தொழில்துறை செய்து கொண்டு இருக்கு. இதை வந்து ஸ்ட்ரைட்டா டிஃபர் பண்றேன், சொல்ல கேளுங்க. நம்ம பிள்ளைங்க ரொம்ப அதிகமா படித்த பிள்ளை. நம்ம பிள்ளைங்க அவங்க படித்த திறனுக்கு, அவர் இருக்க திறனுக்கு நம்ம வேலை உருவாக்கி தரணும். அதை தான் திராவிட நாயகன் அரசு பருது. அதனால அவங்களுக்கு அவங்க தேவையான இடத்துக்கு போறாங்க. இந்த வேலை எனக்கு முடியாது, இது தேவையில்லை எனக்குன்னு சொல்றேன். ஏன்னா இதோட ஜாஸ்தியா படிச்சிருக்காங்க நம்ம பிள்ளை. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி. அதனாலதான் சொல்றோம், என்ன எப்ப கூட தலைவர் கூட சொன்னாரு, நம்ம முதலமைச்சர் சொன்னாரு, எவ்வளவு முதலீடு என்பது முக்கியம் அல்ல, என்ன முதலீடு, எங்க அந்த முதலீடு, அதை தாண்டி எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு இதன் மூலம் உருவாகுது, இதுதான் நமது போக்கு. ஸோ நம்ம படித்த இளைஞர்களுக்கு, படித்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு, குறிப்பிட்ட வேலை வாய்ப்பை, அதனாலதான் சொன்ன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எது வருதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு உருவாகுது, அதற்கு நான் அந்த இன்சென்டிவ் கொடுக்கலாமா, இதெல்லாம் சிந்தித்து செயல்படும் அரசாக திராவிட நாயகன் அரசு இருக்கு. நன்றி.